தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிகிறது. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் நாளை பரிசீலனை. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கு இதுவரை 780 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். வேலூர் தொகுதியில் 31 வேட்புமனுக்களும், தென்காசி தொகுதியில் 8 வேட்புமனுக்களும் தாக்கல். தமிழக வரலாற்றில் அதிமுக அரசின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. துப்பாக்கி சத்தமும் மக்களின் மரண ஓலமும் தூத்துக்குடியில் ஒலித்துக் கொண்டிருந்த காட்சி மனதை விட்டு இன்னும் அகலவில்லை என்றும் பேச்சு. மீனவர்கள் கைது, அபராதம், படகுகள் பறிமுதல் என பாஜக ஆட்சியில் இலங்கை அறிவிக்கப்படாத போர் நடத்துவதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீனவர்கள் விவகாரத்தில் வாய் திறக்காத பிரதமர் மோடி விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா என்றும் கேள்வி. விஸ்வகுருன்னு விளம்பரப்படுத்திக்கிற நீங்க தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற ஒரு துரும்பையும் எடுத்து போடலையே. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மீனவர்கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்க? தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற தவறிய பிரதமர் மோடி திசை திருப்புற எண்ணத்தோடு எங்க மேல குறை சொல்றார். தமிழ்நாட்டில் கள்ள கூட்டணி அமைத்திருப்பது பாஜகவும் திமுகவும் தான் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியுடன் ஸ்டாலின் ஒன்றாக உள்ள புகைப்படங்களை மேடையில் காட்டி இபிஎஸ் விமர்சனம். இவர்தான் கள்ள கூட்டணி வச்சிருக்கார். இவர் வச்சிருக்கார். என்ன அற்புதமான படம். யாருக்கு கள்ள கூட்டணி வச்சது? நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? தாம் பல்லை காட்டியதாக விமர்சித்த உதயநிதி பிரதமருடன் சிரித்து பேசும் புகைப்படத்தை மேடையில் காட்டிய இபிஎஸ். உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா? வெளியில் வீரவசனம் பேசும் ஸ்டாலினும் உதயநிதியும் பிரதமரை பார்த்ததும் சரணாகதி அடைவதாக கருத்து. வெளியில வீரவசனம் பேசுவாங்க, பிரதமரை பார்த்தோன்னு சரணாகதி அடைஞ்சிருவாங்க. பில்டிங் ஸ்டாண்ட் பேஸ்பட்ட வீக் 2 பேருக்கும். திமுகவினர் தாங்களும் மக்களுக்காக வேலை செய்வதில்லை, வேலை செய்பவர்களையும் விடுவதில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. இவங்களும் வேலை செய்யல, நம்ம செய்யற வேலையும் தடுக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனா ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழகம் இருக்கணும் இல்லைங்களா? 8,23,000 கோடி இப்பவே கடன். 2026 வரும்பொழுது 10 லட்சம் கோடி கடன். எப்படி நீங்க ஆட்சி பண்ணுங்க? வளர்ச்சி வேண்டாம், கமிஷன் வேண்டும் என்பவர்களை மட்டுமே பாஜக எதிர்ப்பதாகவும் பேச்சு. நம்முடைய சண்டை எல்லாம் அரசியலை முன்னெடுத்து செல்லாமல் பின்னெடுத்து செல்லக்கூடிய சக்திகளோடு சண்டை. வளர்ச்சி வேண்டாம், கமிஷன் வேண்டும், அவர்களோடு சண்டை. நம்முடைய சண்டை எல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்களை தடுப்பதற்காக இங்கு ஒரு குரூப் இருக்கு, அவர்களோடு சண்டை. தமிழகத்தில் உள்ள போதைப்பொருள் நடமாட்டத்தால் பெற்ற பிள்ளைகளையே சந்தேகிக்கும் சூழலில் தாய்மார்கள் இருப்பதாக அண்ணாமலை கருத்து. எல்லா பக்கம் போதை கலாச்சாரம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களுடைய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய குழந்தைகளையே சந்தேகக்கூடிய மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நாமளே டிவியை பார்க்கிறோம், என்ன ட்ரக்குங்கிறாங்க, எல்லாத்துக்கும் தொடர்புங்கிறாங்க. அதனால நம்ம நல்லா இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பையை ஓபன் பண்ணி நாமளே செக் பண்றோம். ஏன்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறாங்களா, கரெக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறியா? ஒரு பக்கம் டாஸ்மாக் மூலம் மதுவும்
மறுபக்கம் போதைப் பொருளும் தமிழகத்தை சீரழிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் டாஸ்மார்க் மூலமாக குடிக்கலாச்சாரம், இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ் என்கின்ற இந்த போதை எல்லா பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பக்கம் பட்டி தொட்டி எல்லாம். நீங்க தான் தயவு செஞ்சு சூலூர், பல்லடம், கோயம்புத்தூர் நினைக்காதீங்க. கிராமத்திலே வந்திருக்கிறது. கிராமத்தில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஆர். சுதா போட்டி. வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவிப்பு. மைக் சின்னத்திற்கு பதில் படகு அல்லது பாய்மர படகு ஒதுக்குமாறு நாம் தமிழர் கட்சி விடுத்த கோரிக்கை. ஒதுக்கப்பட்ட சின்னத்தை மாற்ற இயலாது என தேர்தல் ஆணையம் நிராகரிப்பு. திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. தமிழக அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியில் ஒரு பைசா கூட மத்திய அரசு தரவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில போன டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் அடிச்சது, மிகப்பெரிய பாதிப்பு. திரு மோடி அவர்கள் எட்டி பார்த்தாரா? சென்னை பக்கம் வந்தாரா? இப்ப 10 நாளா வராரு. ஏன் வராரு? வெறும் தேர்தலுக்காக, பிரச்சாரத்துக்காக வராரு. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் போட்டியிடும் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ. பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 4 பேர் மனு தாக்கல். ஒரிஜினல் ஓபிஎஸ்ஸின் இனிஷியல் நெடில் ஓவாக உள்ள நிலையில் மற்றவர்களின் முதலெழுத்து குறில் ஓ என தகவல். மொழி பாடத்துடன் தேர்வுடன் தொடங்கியது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 9.26 லட்சம் பேர் தேர்வெழுத பதிவு செய்திருந்த நிலையில் 17,633 பேர் ஆப்சென்ட் ஆனதாக தகவல். இஸ்ரேல் தாக்குதலால் தனிமைப்படுத்தப்பட்ட காசாவில் 10 டன் உணவுப் பொருட்களை போர் விமானங்கள் மூலம் வீசிய பிரிட்டன். வடக்கு காசாவில் வீசப்பட்ட நிவாரணப் பொருட்கள் கடலில் விழுந்ததாகவும் பாலஸ்தீனர்கள் வேதனை. IPL கிரிக்கெட் 7வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.